ஃபர்ஸ்ட் லீட்ஸ் ஆப்ப ஓப்பன் பண்ணுங்க. பாட்டம்ல லாகின் ஆர் சைன் அப் பட்டன பிரஸ் பண்ணுங்க. லாகின் ஸ்க்ரீன்ல எய்தர் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. கன்டின்யூ பட்டன பிரஸ் பண்ணுங்க. உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அத என்டர் பண்ணுங்க. கன்டின்யூ பட்டன பிரஸ் பண்ணுங்க. இப்போ பிசினஸ் பண்றீங்கன்னா, பிசினஸ் ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு கன்டின்யூ பட்டன பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ற ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் நேம என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க ப்ராடக்ட் கேட்டகரிய சர்ச் பார்ல சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்க ப்ராடக்ட் கேட்டகரியில சர்ச்ல வரலன்னா, அதர்ஸ் ஆப்ஷன செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கன்டின்யூ பட்டன பிரஸ் பண்ணுங்க. நீங்க ஏதோ ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கீங்கன்னா, ப்ரொஃபஷன் ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு கன்டின்யூ பட்டன பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க ப்ரொஃபஷன் கேட்டகரி சர்ச் பார்ல சர்ச் பண்ணி என்டர் பண்ணுங்க. இன்கேஸ் உங்க கேட்டகரி சர்ச்ல வரலன்னா, அதர்ஸ் ஆப்ஷன செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கன்டின்யூ பட்டன பிரஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஆப்க்குள்ள வந்துரும். இப்ப நீங்க பார்க்கறது வந்து கால் ஷீட். ஸோ இதுதான் கால் ஷீட். இந்த ஷீட்ல தான் உங்க எல்லா கிளையண்ட்ஸையும் மேனேஜ் பண்ண போறீங்க. இப்போ எப்படி ஒரு கிளையண்ட்ட ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாட்டம் ரைட்ல இருக்க கிரீன் கலர் பிளஸ் பட்டன பிரஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளையண்ட்டோட மொபைல் நம்பர என்டர் பண்ணுங்க. இத நீங்க எய்தர் கால் லாக்ல இருந்து காப்பி பண்ணிக்கலாம் ஆர் கான்டாக்ட்ல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளையண்ட்டோட நேம் என்டர் பண்ணுங்க. நீங்க கான்டாக்ட்ல இருந்து செலக்ட் பண்ணும்போதே நேம் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிரும். உங்களுக்கு வேணும்னா நீங்க நேம் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நோட்ஸ். இந்த கிளையண்ட்டுக்கு என்ன ரீசன்க்காக ஃபாலோ பண்ணணும்னு நோட்ஸ்ல என்டர் பண்ணுங்க. நீங்க நோட் டெம்ப்ளேட்ஸ்ல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நோட் டெம்ப்ளேட்ஸ்னா என்னன்னா, ஃபிக்ஸ்டா நோட் செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, எவ்ரி டைம் டைப் பண்ண வேண்டிய நீட் இல்ல. நெக்ஸ்ட் நீங்க மைக் பட்டன லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, வாய்ஸ் நோட்டாவும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். இந்த கிளையண்ட்ட எந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்க்கு ஃபாலோ பண்ணணும்னு செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரிமைண்டர் டேட். இந்த கிளையண்ட்டுக்கு எப்ப கால் பண்ணணுமோ அந்த டேட் அண்ட் டைம செலக்ட் பண்ணுங்க. ஃபைனலா ஆட் ரிமைண்டர் பட்டன பிரஸ் பண்ணுங்க. ஸோ இப்படி தான் ஒரு கிளையண்ட்ட ஆட் பண்ணணும். நீங்க ஆட் பண்ண கிளையண்ட் கால் ஷீட்ல உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். ஆட் பண்ண கிளையண்ட்டோட டீட்டெயில்ஸ் வியூ பண்றதுக்கு அந்த கிளையண்ட்ட டேப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளையண்ட் இமேஜ். இந்த கிளையண்ட்டுக்கு இமேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம். இமேஜ் மேல டேப் பண்ணுங்க. எய்தர் கேமரா ஆர் கேலரியில இருந்து நீங்க இமேஜ் செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இமேஜுக்கு கீழ கிளையண்ட் நேம், ரிமைண்டர் டேட் அண்ட் டைம் அண்ட் நோட்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் இந்த கிளையண்ட்டுக்கு ஃபாலோ பண்ற ப்ராடக்ட் ஷோ ஆகும். அந்த ப்ராஜெக்ட்டோட லீட் ஸ்டேஜ நீங்க இங்கேயே அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கால். இந்த கிளையண்ட்டுக்கு டைரக்ட்டா ஆப்ல இருந்தே நீங்க கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷெட்யூல். ஃபார் எக்ஸாம்பிள் கிளையண்ட் கால் அட்டெண்ட் பண்ணலன்னா, ஆர் கிளையண்ட் இந்த டைமுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்னா, அப்ப அந்த டைமுக்கு கிளையண்ட்ட ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம். இப்ப ஷெட்யூல் பட்டன டேப் பண்ணுங்க. நோட்ஸ் வேணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம். எப்ப எந்த டேட்க்கு ரீஷெட்யூல் பண்ணணுமோ அந்த டேட் அண்ட் டைம செலக்ட் பண்ணுங்க. ஃபைனலா அப்டேட் ரிமைண்டர் பட்டன டேப் பண்ணுங்க. இப்போ கால் ஷீட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ண டேட்ல அந்த கிளையண்ட் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நீங்க கிளையண்ட்ட கால் ஷீட்ல இருந்தே குயிக்கா ரீஷெட்யூல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிளையண்ட்ட லாங் பிரஸ் பண்ணுங்க. இப்ப கிளையண்ட் கால் ஷீட்ல இருந்து வெளிய வரும். இப்ப கிளையண்ட் கார்ட டிராக் பண்ணி எந்த டேட்ல வேணுமோ நீங்க டிராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் கிளையண்ட்ட ரீஷெட்யூல் பண்ணலாம். அகைன் கிளையண்ட்ட டேப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டன். ஒன்ஸ் இந்த கிளையண்ட்ட ஃபாலோ பண்ணி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபைனலா டன் பட்டன டேப் பண்ணுங்க.
உங்களுக்கு ஷீட்ல இந்த கிரீன் கலர் டிக் மார்க்கோட உங்களுக்கு ஷோ ஆகும். அகைன் கிளையண்ட்ட டேப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த கிளையண்ட்டோட வாட்ஸ்அப் சாட் பார்க்கணும்னா, வாட்ஸ்அப் ஐகான டேப் பண்ணுங்க. உங்க ஃபோன்ல வாட்ஸ்அப் ஆப்ல இந்த கிளையண்ட்டோட சாட் ஓப்பன் ஆகும். அகைன் ஆப்க்கு வந்துருங்க. நெக்ஸ்ட் இந்த கிளையண்ட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் அட்டாச்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வாட்ஸ்அப் ஐகானுக்கு மேல இருக்க கிளிப் ஐகான் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். அத டேப் பண்ணுங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் நோட், ஆடியோ ரெக்கார்டிங், இமேஜ், பிடிஎஃப், மேப் லொகேஷன் நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்க்ரால் டவுன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் இந்த கிளையண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வியூ பண்றதுக்கு கிளையண்ட் கார்ட ஸ்வைப் அப் பண்ணுங்க. அகைன் கிளையண்ட்டோட பேசிக் டீட்டெயில்ஸ் நீங்க இங்க வியூ பண்ணலாம். கீழ ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா, கிளையண்ட்டோட மொத்த டீட்டெயில்ஸும் இந்த ஸ்க்ரீன்ல இருக்கும். இந்த கிளையண்ட்டுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்காக ஃபாலோ பண்றீங்க, பேமெண்ட் டீட்டெயில்ஸ், ரிமைண்டர்ஸ் அண்ட் கிளையண்ட்டோட கம்ப்ளீட் டைம்லைன் ஹிஸ்டரி பார்க்கலாம். நீங்க ஆட் பண்ற அட்டாச்மெண்ட் லைக் டெக்ஸ்ட் நோட்ஸ், ஆடியோ ரெக்கார்டிங், இமேஜ், பிடிஎஃப், மேப் லொகேஷன் எல்லாமே டைம்லைன்ல இங்க டேட் வைஸ் ஸ்டோர் ஆகும். அது இல்லாம நீங்க ஆட் பண்ற நோட்ஸ், டெக்ஸ்ட் ஆர் ஆடியோ கூட டைம்லைன்ல டேட் வைஸ் சேவ் ஆகும். இப்ப கிளையண்ட் டீட்டெயில்ஸ ஸ்வைப் டவுன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க. கிளையண்ட் கார்ட ஸ்வைப் டவுன் பண்ணிருங்க. கால் ஷீட்க்கு வந்துருங்க. இப்போ ஷீட்டோட லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, டேட்ஸ் லிஸ்ட் இருக்கும். அதுல ஏதோ ஒரு டேட்ட டேப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 25 டியூஸ்டே டேப் பண்றேன். இந்த ஷீட்ல நீங்க செலக்ட் பண்ண டேட்ல இருக்க எல்லா கிளையண்ட்ஸும் லிஸ்ட் ஆகும். நீங்க ஒன் பை ஒன்னா கால் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க இந்த டேட்ல இருக்க கிளையண்ட்ஸ் எல்லாம் பல்கா ரீஷெட்யூல் பண்ணணும்னா, பாட்டம்ல இருக்க ரீஷெட்யூல் ஆல் பட்டன டேப் பண்ணுங்க. இப்ப எந்த டேட்க்கு ரீஷெட்யூல் பண்ணணுமோ அந்த டேட்ட செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஷெட்யூல் பட்டன பிரஸ் பண்ணுங்க. இப்போ கால் ஷீட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ண டேட்ல எல்லா கிளையண்ட்ஸும் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் கால் ஷீட்டுக்கு மேல இருக்க ஃபில்டர்ஸ் பார்க்கலாம். கால் ஷீட்டுக்கு மேல டாப் லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கிரே கலர் ஐகான் இருக்கும். அந்த கிரே கலர் ஐகான டேப் பண்ணுங்க. இப்ப ப்ளூ கலர டேப் பண்ணுங்க. இப்ப ஷீட்ல நீங்க கால் பண்ணாத கிளையண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்ப கிரீன் கலர் டேப் பண்ணுங்க. இப்ப ஷீட்ல ஆல்ரெடி கால் பண்ண கிளையண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் டீம் மெம்பர் ஃபில்டர். இன்கேஸ் உங்களுக்கு டீம் மெம்பர் இருந்தாங்கன்னா, உங்க டீம் மெம்பரோட கிளையண்ட்ஸ உங்க ஷீட்லயே பார்த்துக்கலாம். இந்த ஃபில்டர நான் லேட்டரா டீம் ஃபீச்சர்ஸ் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபில்டர டேப் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ்க்கு கிளையண்ட்ட ஃபாலோ பண்றீங்கன்னா, ப்ராடக்ட் வைஸ் லீட்ஸ ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் ஃபில்டர் ஷீட்ல ப்ராஜெக்ட்ஸ் லிஸ்ட் ஷோ ஆகும். எந்த ப்ராஜெக்ட் ஓட லீட்ஸ் வியூ பண்ணணுமோ அந்த ப்ராஜெக்ட்ட டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க செலக்ட் பண்ண ப்ராஜெக்ட்டோட கிளையண்ட்ஸ் மட்டும் ஷீட்ல ஷோ ஆகும். நெக்ஸ்ட் லீட் சோர்ஸ் ஃபில்டர டேப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சோர்ஸ்ல இருந்து லீட்ஸ் வருதுன்னு இங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Facebook, Instagram, Google Ads, வெப்சைட் இது மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து வர லீட்ஸ நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். அது இல்லாம லீட் சோர்ஸ உங்க நீடுக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். கஸ்டம் லீட் சோர்ஸ் வந்து எய்தர் ரெஃபரல் பெர்சன் ஆர் குரூப்ஸ் லைக் BNI, ரோட்டரி கிளப்பா இருக்கலாம். இப்ப எப்படி ஒரு கஸ்டம் லீட் சோர்ஸ ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். டாப் ரைட்ல ஆட் கஸ்டம் பட்டன டேப் பண்ணுங்க. இப்போ ஆட் நியூ பட்டன டேப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் BNIன்னு டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க கிரீன் கலர் செக் மார்க்க டேப் பண்ணுங்க. இப்ப கஸ்டம் லீட் சோர்ஸ் ஷீட்ட க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க லேட்டரா எப்ப வேணும்னாலும் கஸ்டம் லீட் சோர்ஸ ஆட், எடிட், டெலீட் பண்ணிக்கலாம். இப்ப லீட் சோர்ஸ் ஃபில்டர க்ளோஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஷோ ஆல் ஃபில்டர டேப் பண்ணுங்க. இப்ப ஃபாலோ அப் ஆப்ஷன டேப் பண்ணுங்க. ஃபாலோ அப்ஸ்ல இருக்க கிளையண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ கம்ப்ளீட்டட் ஆப்ஷன டேப் பண்ணுங்க. நீங்க கம்ப்ளீட் பண்ண கிளையண்ட் கால்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். நெக்ஸ்ட் மிஸ்டு ஃபில்டர்ஸ டேப் பண்ணுங்க. இந்த ஷீட்ல நீங்க மிஸ் பண்ண கிளையண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ டெலிட்டட் ஃபில்டர்ஸ டேப் பண்ணுங்க. இங்க நீங்க டெலீட் பண்ண கிளையண்ட் கால்ஸ்லாம் 30 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு ஷோ ஆகும்.
டெலீட் கால்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளைண்ட்டை டேப் பண்ணுங்க. டாப் ரைட்டில் இருக்க 3 டாட்ஸ் மெனுவை டேப் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் டெலீட் ரிமைண்டர் இருக்கும். அதை டேப் பண்ணுங்க. இப்போ அகைன் டெலீட் ஃபில்டரை டேப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ண கால்ஸ் இங்கே ஷோ ஆகும். இந்த கிளைண்ட்டை அகைன் ஷீட்டில் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்க ரெட் கலர் ரீஸ்டோர் பட்டனை டேப் பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஸ்டோர் பண்ண கிளைண்ட் உங்களுக்கு ஷீட்டில் திருப்பி உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ டாஸ்க் பார்க்கலாம். அதுக்கு டாஸ்க்கை டேப் பண்ணுங்க. இதுதான் டாஸ்க் ஷீட். டாஸ்க் பேசிக்காக என்னன்னா டு டூ லிஸ்ட். உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்குமோ எதர் பர்சனல் ஆர் ஒர்க் ரிலேட்டட் எது இருந்தாலும் அதை நீங்கள் இந்த டாஸ்க் ஷீட்டில் ஆட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டில் தான் உங்கள் எல்லா டாஸ்க்கையும் மேனேஜ் பண்ண போகிறீங்க. இப்போ எப்படி ஒரு டாஸ்க்கை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாட்டம் ரைட்டில் இருக்க ப்ளூ கலர் ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நோட்ஸ். என்ன ஒர்க் பண்ணணுமோ அந்த ஒர்க்கை எதர் டெக்ஸ்ட் ஆர் வாய்ஸ் நோட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆர் நோட் டெம்ப்ளேட்ஸ்லேருந்தும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாஸ்க் ப்ரியாரிட்டி. இதில் இருக்க கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டாஸ்கோட இம்பார்ட்டன்ஸை அப்டேட் பண்ணுங்கள். எந்த கலருக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் டேட். இந்த ஒர்க்கை எப்போ பண்ணணும்னு அந்த டேட் அண்ட் டைமை செலக்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஆட் டாஸ்க் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் ஒரு டாஸ்க்கை ஆட் பண்ணணும். நீங்கள் ஆட் பண்ண டாஸ்க் உங்களுக்கு ஷீட்டில் இப்படி தான் ஷோ ஆகும். ஆட் பண்ண டாஸ்கோட டீட்டெயில்ஸ் வியூ பண்ணுறதுக்கு அந்த டாஸ்க்கை டேப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டாஸ்க் நோட் அண்ட் தென் ரிமைண்டர் டேட் அண்ட் டைம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு டாஸ்கோட இம்பார்ட்டன்ஸை இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எடிட். இந்த ஒர்க் சில ரீசனுக்காக போஸ்ட்பான் ஆகிருக்கும். வேற ஒரு டைமுக்கு ரீஷெடியூலும் பண்ணிக்கலாம். அதுக்கு எடிட் பட்டனை டேப் பண்ணுங்கள். நோட்ஸ் நீங்கள் வேணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த டேட்க்கு ஒர்க்கை ரீஷெடியூல் பண்ணணுமோ அந்த டேட் அண்ட் டைமை செலக்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக அப்டேட் டாஸ்க் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போ டாஸ்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் அந்த டாஸ்க் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் டாஸ்க் ஷீட்லேருந்து குயிக்காக ரீஷெடியூலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ டாஸ்க் கார்ட் ஷீட்லேருந்து வெளியே வரும். இப்போ டாஸ்க்கை ட்ராக் பண்ணி எந்த டேட்டில் வேணுமோ அந்த டேட்டில் ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ இப்படியும் டாஸ்க்கை ரீஷெடியூல் பண்ணலாம். அகெயின் டாஸ்க்கை டேப் பண்ணுங்கள். இப்போ டன் பட்டனை டேப் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டன் பட்டனை நீங்கள் டேப் பண்ணி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டாஸ்க் ஷீட்டில் உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் டிக் மார்க்கோட உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் குயிக்காக ஒரு வாய்ஸ் டாஸ்க் ஷீட்லேருந்து ஆட் பண்ணலாம். பாட்டம் ரைட்டில் இருக்க மைக் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி வாய்ஸ் டாஸ்க் நோட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக அந்த டாஸ்க்கு கரண்ட் டைமில் ஷீட்டில் உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்போது கால்ஸில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் டேட்ஸ் லிஸ்ட் இருக்கும். அதில் ஏதோ ஒரு டேட்டை டேப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு டேட்டு டேப் பண்ணுறேன். இந்த ஷீட்டில் நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் இருக்க எல்லா டாஸ்க் லிஸ்ட்டும் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு லைக் கால்ஸில் பார்த்த மாதிரியே நீங்கள் இந்த டேட்டில் இருக்க டாஸ்க் எல்லாமே பல்காக இன்னொரு டேட்க்கு ரீஷெடியூலும் பண்ணிக்கலாம். ஷீட்டோட பாட்டமில் ரீஷெடியூல் ஆல் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போ எந்த டேட்க்கு ரீஷெடியூல் பண்ணணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஷெட்யூல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ டாஸ்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் எல்லா டாஸ்க்கும் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு டாஸ்க் ஷீட்டுக்கு மேலே இருக்க ஃபில்டர்ஸ் பார்க்கலாம். டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரே கலர் சர்க்கிள் இருக்கும். அதை டேப் பண்ணுங்கள். இப்போ இந்த 4 கலர்ஸில் ஏதோ ஒரு கலர்ஸை டேப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெட் கலரை டேப் பண்ணுறேன். இப்போ ஷீட்டில் நீங்கள் செலக்ட் பண்ண கலர்ஸில் இருக்க டாஸ்க் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு டீம் மெம்பர் ஃபில்டரை டேப் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு டீம் மெம்பர் இருந்தாங்கன்னா உங்கள் டீம் மெம்பரோட டாஸ்க்கை உங்கள் ஷீட்லேயே பார்த்துக்கலாம். இந்த ஃபில்டரை நான் லேட்டராக டீம் ஃபீச்சர்ஸ் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஷோ ஆல் ஃபில்டரை டேப் பண்ணுங்கள். ஃபாலோ அப்பை டேப் பண்ணுங்கள். இப்போ ஃபாலோ அப்ஸில் இருக்க டாஸ்க் மட்டும் உங்களுக்கு ஷீட்டில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்டட் டேப் பண்ணுங்கள். இப்போ கம்ப்ளீட் பண்ண டாஸ்க் மட்டும் உங்களுக்கு ஷீட்டில் ஷோ ஆகும்.
நெக்ஸ்ட்டு மிஸ்டு ஃபில்டர்ஸை டேப் பண்ணுங்க. இந்த ஷீட்டில் நீங்கள் மிஸ் பண்ண டாஸ்க் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் டெலீட் ஃபில்டர்ஸை டேப் பண்ணுங்க. லைக் கால்ஸில் பார்த்த மாதிரி இங்கே நீங்கள் டெலீட் பண்ண டாஸ்க் எல்லாமே 30 days வரைக்கும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க்கை டேப் பண்ணுங்க. டாப் ரைட்டில் இருக்க 3 டாட்ஸ் மெனுவை கிளிக் பண்ணி டெலீட் ரிமைண்டரை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டாஸ்க்கு டெலீட் ஆயிரும். அகைன் நீங்கள் டெலீட் ஃபில்டருக்கு டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ண டாஸ்க் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இந்த டாஸ்க் அகைன் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெட் கலர் ரீஸ்டோர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஸ்டோர் பண்ண டாஸ்க் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட்ஸை டேப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு பேமெண்ட் ஷீட். இந்த ஷீட்டில் தான் உங்கள் எல்லா பேமெண்ட்ஸையும் மேனேஜ் பண்ண போகிறீங்க. கிளைண்ட் கிட்ட இருந்து வர வேண்டிய பேமெண்ட் இல்லைன்னா ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை இந்த ஷீட்டில் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஒரு பேமெண்ட்டை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாட்டம் ரைட்டில் இருக்க க்ரீன் கலர் ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது எந்த கிளைண்ட் இருந்து பேமெண்ட் வாங்கணுமோ அந்த கிளைண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நோட்ஸ். எதுக்காக இந்த பேமெண்ட்டுன்னு எதர் டெக்ஸ்ட் ஆர் வாய்ஸ் நோட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆர் நோட் டெம்ப்ளேட்லேருந்தும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் டைப். உங்கள் பேமெண்ட்டை ஒன் டைமாக கலெக்ட் பண்ணுறீங்கன்னா ஒன் டைம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பேமெண்ட்டை எவ்ரி வீக் இல்லைன்னா எவ்ரி மந்த்துக்கு கலெக்ட் பண்ணுறீங்கன்னா ரெக்கரிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஒன் டைம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட். இன்கம்னா உங்களுக்கு உள்ளே வர வேண்டிய அமௌண்ட். எக்ஸ்பென்ஸ்னால் நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட். இப்போ என்ன அமௌண்ட்னு எதர் இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸில் என்டர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கமில் ஒரு 10,000 ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் டேட். இந்த பேமெண்ட்டை எப்போ கலெக்ட் பண்ணணும்னு அந்த டேட் அண்ட் டைமை செலக்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஆட் பேமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் ஒரு பேமெண்ட் ஆட் பண்ணணும். நீங்கள் ஆட் பண்ண பேமெண்ட் உங்களுக்கு ஷீட்டில் இப்படி ஷோ ஆகும். ஆட் பண்ண பேமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வியூ பண்ணுறதுக்கு அந்த பேமெண்ட்டை டேப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்காக கிளைண்ட்டோட இமேஜ், நேம், ரிமைண்டர் டேட் அண்ட் டைம் அண்ட் பேமெண்ட் நோட்ஸ் ஒன் பை ஒன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ், டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட், அமௌண்ட் பெண்டிங் உங்களுக்கு ஷோ ஆகும். இன்கம்மாக இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் ஷோ ஆகும். எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸ் உங்களுக்கு ரெட் கலரில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு கால். இந்த கிளைண்ட்டுக்கு டைரெக்டாக ஆப்லேருந்தே பேமெண்ட்காக கால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல். ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் கால் அட்டெண்ட் பண்ணலன்னா ஆர் கிளைண்ட் இந்த டைமுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த டைமுக்கு கிளைண்ட்டை ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் பட்டனை டேப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அமௌண்ட், பேமெண்ட் டைப், இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸா, நோட்ஸ் வேணும்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ எந்த டேட்க்கு ரீஷெட்யூல் பண்ணணுமோ அந்த டேட் அண்ட் டைமை செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பேமெண்ட் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போ பேமெண்ட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் அந்த கிளைண்ட் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட்டை ஷீட்டில் இருந்தே குயிக்காக ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பேமெண்ட் ஷீட்டில் இருந்து வெளியே வரும். இப்போ பேமெண்ட்டை ட்ராக் பண்ணி என்ன டேட்டில் வேணுமோ ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் ஒரு பேமெண்ட்டை ரீஷெட்யூல் பண்ணலாம். அகைன் பேமெண்ட்டை டேப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டன் பட்டனை டேப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அப்டேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு அப்டேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5,000 ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5,000 என்டர் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா அகெயின் அந்த பேலன்ஸ் 5,000 எப்போ எந்த டேட்டில் வேணும்னு உங்களுக்கு கேட்கும். நீங்கள் நோட்ஸ் வேணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம். எந்த டேட்டில் வாங்கணும்னு டேட் அண்ட் டைமை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பேமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அமௌண்ட் ரிசீவ் பண்ணீங்களோ அது கம்ப்ளீட்டட்னு ஷோ ஆகும். அது இல்லாமல் ஃபாலோ பேமெண்ட் ஆட் ஆகிருக்கும். அகெயின் பேமெண்ட்டை டேப் பண்ணுங்கள். இப்போ வியூ ஹிஸ்ட்ரி பட்டனை டேப் பண்ணுங்கள். இந்த ஷீட்டில் இப்போது என்ன டேட்டில் பேமெண்ட் வாங்கியிருக்கீங்கன்னு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போ பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. பேமெண்ட் கார்டை ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. லைக் கால்ஸ் அண்ட் டாஸ்கில் பார்த்த மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் வைஸ் பேமெண்ட்
காலண்டர் லிஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் ஏதோ ஒரு டேட்டை டேப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு டேட் டேப் பண்ணுறேன். இந்த ஷீட்டில் நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் இருக்க எல்லா பேமெண்ட்ஸும் லிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த டேட்டில் இருக்க பேமெண்ட்டை பல்காக இன்னொரு டேட்க்கு ரீஷெடியூலும் பண்ணிக்கலாம். ஷீட்டோட பாட்டமில் ரீஷெடியூல் ஆல் பட்டனை டேப் பண்ணுங்க. இப்போ எந்த டேட்க்கு ரீஷெடியூல் பண்ணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஷெட்யூல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ பேமெண்ட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் எல்லா பேமெண்ட்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் சம்மரி பார்க்கலாம். ஷீட்டோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட டோட்டல் இன்கம், எக்ஸ்பென்சஸ் அண்ட் ப்ராஃபிட் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போது பேமெண்ட் ஃபில்டர் பார்க்கலாம். பேமெண்ட் ஷீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்டில் கிரே கலர் பட்டன் இருக்கும். அதை டேப் பண்ணுங்கள். இப்போ க்ரீன் கலர் டேப் பண்ணுங்கள். ஷீட்டில் இன்கம் ரிலேட்டட் பேமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ ரெட் கலர் டேப் பண்ணுங்கள். ஷீட்டில் எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட் பேமெண்ட் லிஸ்ட் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் டீம் மெம்பர் ஃபில்டர். இன்கேஸ் உங்களுக்கு டீம் மெம்பர் இருந்தாங்கன்னா உங்கள் டீம் மெம்பரோட பேமெண்ட்ஸை உங்கள் ஷீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். இந்த ஃபில்டரை நான் லேட்டராக டீம் ஃபீச்சர்ஸ் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஷோ ஆல் ஃபில்டரை டேப் பண்ணுங்கள். இப்போ ஃபாலோ அப்ஸை டேப் பண்ணுங்கள். ஃபாலோ அப்ஸில் இருக்க பேமெண்ட் லிஸ்ட் மட்டும் உங்களுக்கு ஷீட்டில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்டட் டேப் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ண பேமெண்ட்ஸ் லிஸ்ட் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு மிஸ்டு ஃபில்டர்ஸை டேப் பண்ணுங்கள். இந்த ஷீட்டில் நீங்கள் மிஸ் பண்ண பேமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு சர்ச் பார். ஃபில்டர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பார் இருக்கும். இங்கே நீங்கள் கிளைண்ட்ஸ், டாஸ்க், பேமெண்ட், அதோட கிளைண்ட்டு நேம், மொபைல் நம்பர், நோட்ஸ், லீட் சோர்ஸ், பேமெண்ட் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் என்ன சர்ச் பண்ணணுமோ அதோட 2 or 3 லெட்டர்ஸை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கீழே ஷோ ஆகும். ஸோ அவ்வளோதான் சர்ச் பார். இப்போது ரிமைண்டர்ஸ் மெனு பார்க்கலாம். இப்போ கால் ஷீட்டுக்கு வந்துடுங்க. டாப் ரைட்டில் இருக்க 3 டாட்ஸ் மெனுவை டேப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரிமைண்டர் செட்டிங்ஸை டேப் பண்ணுங்கள். இப்போது மிஸ்டு ரிமைண்டர்ஸை டேப் பண்ணுங்கள். நீங்கள் மிஸ் பண்ண கால்ஸ், டாஸ்க், பேமெண்ட் எல்லாம் எவ்ரி 4 hours ஒன்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் 5 மிஸ்டு கால் ரிமைண்டர்ஸ்ன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபை மீ ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த மிஸ்டு நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் ஹார்ஸ். இந்த மிஸ்டு நோட்டிஃபிகேஷன் எந்த டைமிங்குள்ளே மட்டும் வரணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டைமை டேப் பண்ணுங்கள். என்ன டைமுக்கு வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எண்ட் டைம் டேப் பண்ணுங்கள். என்ன டைம் வேணுமோ செலக்ட் பண்ணுங்கள். இப்போது அந்த டைமிங்ஸ்குள்ளே மட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ மிஸ்டு ரிமைண்டர்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் டேப் பண்ணுங்கள். இங்கே கால்ஸ், டாஸ்க், பேமெண்ட் ரிமைண்டருக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் செட் பண்ணிக்கலாம். இங்கே 4 சவுண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சைலண்ட், பேசிக் சவுண்ட், மேல் வாய்ஸ், ஃபீமேல் வாய்ஸ்னு இருக்குது. மேலே டேப் பண்ணி என்ன சவுண்ட் வேணுமோ அந்த சவுண்டை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் சவுண்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ நோட்டிஃபிகேஷன் சவுண்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஃப்ரீக்வன்சி. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எத்தனை டைம் ஷோ ஆகணும்னு இங்கே செட் பண்ணிக்கலாம். இப்போ சிங்கிள் அலர்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 1 டைம் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போது பர்சிஸ்டன்ட் அலர்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா 20 செகண்ட்க்கு கால் ரிங்கர் டைப்பில் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் உங்களுக்கு வரும். இப்போ ரிமைண்டர் செட்டிங்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. அகெயின் 3 டாட்ஸ் மெனுவை டேப் பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷன் ரெக்கரிங் கால்ஸ் டேப் பண்ணுங்கள். ரெக்கரிங் கால்ஸ்னால் என்னென்னா ஒரு கிளைண்ட்டை டெய்லி, வீக்லி, மந்த்லி ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது எப்படி ஒரு ரெக்கரிங் கால் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாப் ரைட்டில் இருக்க ஆட் கால் பட்டனை டேப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நோட்ஸ். என்ன ஒர்க்காக ஃபாலோ பண்ணுறீங்களோ எய்தர் டெக்ஸ்ட் ஆர் வாய்ஸ் நோட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆர் நோட் டெம்ப்ளேட்லேருந்தும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெக்கரிங் ஃப்ரீக்வன்சி. எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த கிளைண்ட்டை ஃபாலோ பண்ணணும்னு செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி, வீக்லி, மந்த்லி, இயர்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கஸ்டம் ஆப்ஷன் எதுக்குன்னா உங்கள் நீட்க்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் டேஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எவ்ரி 5 டேஸ்க்கு இந்த கிளைண்ட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் 5ன்னு என்டர் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் நீங்கள் கால் ரிமைண்டர் ஃபாலோ பண்ணணுன்னா நெக்ஸ்ட் மந்தில் ஒரு டேட்டை செலக்ட் பண்ணுங்கள்.
இப்போ எவ்ரி 5 டேஸ்க்கு அந்த எண்ட் டேட் வரைக்கும் உங்களுக்கு ரிமைண்டர் ஷோ ஆகும். அதுக்கு தகுந்த மாரி நம்பர் ஆஃப் ரிமைண்டர்ஸ் உங்களுக்கு கவுண்ட் சேஞ்ச் ஆயிரும். இன்கேஸ் எண்ட் டேட் தெரிலன்னா, நம்பர் ஆஃப் ரிமைண்டர்ஸ் நீங்க என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கஸ்டம் ரிமைண்டர் டைம செலக்ட் பண்ணுங்க. ஃபைனலா ஆட் ரிமைண்டர் பட்டன டேப் பண்ணுங்க. உங்களுக்கு ரெக்கரிங் கால்ஸ் ஆட் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஒரு ரெக்கரிங் கால்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ ரெக்கரிங் கால் டீட்டெயில்ஸ வியூ பண்ணணும்னா, நீங்க ஆட் பண்ண கால்ஸ டேப் பண்ணுங்க. இங்க ரெக்கரிங் காலோட நோட்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் வியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளையண்டோட டீட்டெயில்ஸ் வியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ரிமைண்ட் டேக் பண்ணிக்கலாம். டேப் டு வியூ டேட்ஸ குடுத்தீங்கன்னா, உங்களோட ரிமைண்டர் ஸ்டேட்டஸ ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைண்டர் ஸ்டேட்டஸ க்ளோஸ் பண்ணிட்டு, ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா, இங்க கால் ரிமைண்டர்ஸ் நீங்க பார்க்கலாம். இப்போ ரெக்கரிங் கால் ரிமைண்டர ஒன் பை ஒன் லெஃப்ட் சைட்ல நீங்க ஸ்லைட் பண்ணீங்கன்னா, என்ன டேட்ல உங்களுக்கு நீங்க ரிமைண்டர் செட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த டேட் எல்லாம் நீங்க இங்க வியூ பண்ணிக்கலாம். இப்போ ரெக்கரிங் கால் ஸ்க்ரீன ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இப்போ டாப் லெஃப்ட்ல இருக்க ஆரோ பிரஸ் பண்ணி ஷீட்க்கு வந்துருங்க. நீங்க ஆட் பண்ண ரெக்கரிங் கால் ரிமைண்டர் உங்க ஷீட்ல ஐகானோட உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். நெக்ஸ்ட் ரெக்கரிங் டாஸ்க் பார்க்கலாம். அகைன் நீங்க மேல இருக்க 3 டாட்ஸ் மெனுவ டேப் பண்ணி ரெக்கரிங் கால்ஸ டேப் பண்ணுங்க. பாட்டம்ல பார்த்தீங்கன்னா டாஸ்க் பட்டன டேப் பண்ணுங்க. ரெக்கரிங் டாஸ்க் என்னன்னா, பர்சனல் ஆர் பிசினஸ் ரிலேட்டட் ஒர்க்க டெய்லி, வீக்லி, மந்த்லி ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஒரு ரெக்கரிங் டாஸ்க்க ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். டாப் ரைட்ல இருக்க ஆட் டாஸ்க் பட்டன டேப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நோட்ஸ் என்ன ஒர்க்குக்காக ஃபாலோ பண்றீங்களோ எய்தர் டெக்ஸ்ட் ஆர் வாய்ஸாவோ ஆட் பண்ணிக்கலாம் ஆர் நோட் டெம்ப்ளேட்ஸ்ல இருந்தும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெக்கரிங் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டா இந்த ஒர்க்கை ஃபாலோ பண்ணணும்னு செலக்ட் பண்ணுங்க. நீங்க டெய்லி, வீக்லி, மந்த்லி, இயர்லி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வீக்லி டேப் பண்ணுங்க. இப்போ எண்ட் டேட்டை டேப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எந்த டேட் வரைக்கும் ரிமைண்டர் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ உங்க எண்ட் டேட்க்கு ஏத்த மாதிரி நம்பர் ஆஃப் ரிமைண்டர்ஸ் கவுண்ட் சேஞ்ச் ஆயிரும். இன்கேஸ் எண்ட் டேட் தெரிலன்னா நம்பர் ஆஃப் ரிமைண்டர்ஸ் கவுண்ட் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கஸ்டம் ரிமைண்டர் டைமை செலக்ட் பண்ணுங்க. ஃபைனலா ஆட் ரிமைண்டர் பட்டனை டேப் பண்ணுங்க. உங்களுக்கு ரெக்கரிங் டாஸ்க் ஆட் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஒரு ரெக்கரிங் டாஸ்க் ஆட் பண்ணணும். இப்போ ரெக்கரிங் டாஸ்க் டீட்டெயில்ஸை வியூ பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ண டாஸ்க்கை டேப் பண்ணுங்க. இங்கே ரெக்கரிங் டாஸ்கோட நோட்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் வியூ பண்ணலாம். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் ட்ராக் பண்ணலாம். டேப் டு வியூ ஆல் அப்டேட்ஸை டேப் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் ஸ்டேட்டஸை இங்கே நீங்கள் வியூ பண்ணலாம். இப்போ ரிமைண்டர் ஸ்டேட்டஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டாஸ்க் ரிமைண்டர் உங்களுக்கு இங்கே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷோ ஆகும். லெஃப்ட் சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டில் நீங்கள் ரிமைண்டர் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்லாம் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இப்போ ரெக்கரிங் டாஸ்க் ஸ்க்ரீனை ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. டாப் லெஃப்டில் இருக்க ஆரோவை ப்ரெஸ் பண்ணி ஷீட்க்கு வந்துடுங்க. நீங்கள் ஆட் பண்ண ரெக்கரிங் டாஸ்க் ஷீட்டில் ஐக்கானோட உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். இப்போ ரெக்கரிங் பேமெண்ட்ஸ் பார்க்கலாம். அகைன் டாப் ரைட்டில் இருக்க 3 டாட்ஸ் மெனு கிளிக் பண்ணி ரெக்கரிங் கால்ஸை டேப் பண்ணுங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் பேமெண்ட் பட்டனை டேப் பண்ணுங்க. ரெக்கரிங் பேமெண்ட்ஸ்னா என்னன்னா, ஒரு கிளைண்ட்டை டெய்லி, வீக்லி, மந்த்லி ரெகுலராக நீங்கள் பேமெண்ட்காக ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஒரு ரெக்கரிங் பேமெண்ட்ஸை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாப் ரைட்டில் இருக்க ஆட் பேமெண்ட் பட்டனை டேப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நோட்ஸ் என்ன பேமெண்ட்காக ஃபாலோ பண்ணுறீங்களோ எய்தர் டெக்ஸ்ட் ஆர் வாய்ஸாவோ ஆட் பண்ணிக்கலாம் ஆர் நோட் டெம்ப்ளேட்ல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெக்கரிங் அமௌண்ட் இன்கம்னா உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட், எக்ஸ்பென்ஸ்னா நீங்கள் ஒருத்தருக்கு தர வேண்டிய அமௌண்ட். இப்போ என்ன அமௌண்ட்டுன்னு எய்தர் இன்கம் ஆர் எக்ஸ்பென்ஸில் என்டர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கமில் ஒரு 5000 டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரெக்கரிங் ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் எய்தர் டெய்லி, வீக்லி, மந்த்லி, இயர்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ என் மந்த் அண்ட் இயரை டாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இயரை செலக்ட் பண்ணுங்க. அந்த இயரில் எந்த மந்த் வரைக்கும் ரிமைண்டர் வேணுமோ அந்த மந்த்தை செலக்ட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் ரெக்கரிங் டேட் செலக்ட் பண்ணுங்க. எவ்ரி மந்த்துக்கு எந்த டேட்ல ரிமைண்ட் பண்ணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5th டேட்டை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ ரெக்கரிங் டேட் ஆட் ஆயிரும். ஃபைனலாக நீங்கள் செலக்ட் பண்ண இயருக்கு எவ்ரி மந்த் இந்த டேட்டில் உங்களுக்கு ரிமைண்டர் வரும். நெக்ஸ்ட்டு மந்த்லி ரிமைண்டர் டைமை செலக்ட் பண்ணுங்க. ஃபைனலாக ஆட் பேமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரெக்கரிங் பேமெண்ட் ஆட் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஒரு ரெக்கரிங் பேமெண்ட் ஆட் பண்ணணும். ரெக்கரிங் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வியூ பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ண பேமெண்ட்டை டேப் பண்ணுங்க. இங்கே ரெக்கரிங் பேமெண்ட் நோட்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் வியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் வியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் பேமெண்ட் ட்ராக் பண்ணலாம். டேப் டு வியூ ஆல் டேட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸை இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ பேமெண்ட் ஸ்டேட்டஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டேட் வைஸ் உங்கள் பேமெண்ட் ரிமைண்டர் ஸ்டேட்டஸ் வியூ பண்ணிக்கலாம். இப்போ ரெக்கரிங் ரிமைண்டர்ஸை 1 by 1 லெஃப்ட் சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா 1 by 1 பார்த்துக்கலாம். இப்போ ரெக்கரிங் பேமெண்ட் ஸ்க்ரீனை ஸ்க்ரால் அப் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ப்ரீ க்ளோஸ் பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரீ க்ளோஸ் பேமெண்ட்னா என்னென்னா, இப்போ ரெக்கரிங் டேட்ஸ்க்கு முன்னாடி அந்த பேமெண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லை எனி ரீசனுக்காக க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரீ க்ளோஸ் பேமெண்ட்டை டேப் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டில்மெண்ட் அமௌண்ட் டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 5000 வாங்கிட்டேன்னு டைப் பண்ணுறேன். உங்கள் பேமெண்ட் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ரிலேட்டட் நோட்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போது ப்ரீ க்ளோஸ் பேமெண்ட்டை டேப் பண்ணுங்கள். உங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட்டட்னு டாப்பில் லெஃப்டில் ஷோ ஆகும். இப்போ பேஜை ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. நீங்கள் ஆட் பண்ண ரெக்கரிங் பேமெண்ட் உங்களுக்கு ஐக்கானோட இப்படி ஷீட்டில் வியூ ஆகும். நெக்ஸ்ட் டெய்லி ரிமைண்டர்ஸ் பார்க்கலாம். அகைன் டாப் ரைட்டில் இருக்க 3 டாட்ஸ் மெனு கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் டெய்லி ரிமைண்டர்ஸை டேப் பண்ணுங்கள். டெய்லி ரிமைண்டர்ஸ்னால் என்னென்னா, உங்களுக்கு டெய்லி இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஏதாவது ரிமைண்ட் பண்ணணுன்னா டெய்லி ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமமாக 10 டெய்லி ரிமைண்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஒரு டெய்லி ரிமைண்டர்ஸ் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் ஸ்லாட்டை டேப் டு ஆட் ரிமைண்டரை டேப் பண்ணுங்கள். இப்போ நோட்டிஃபிகேஷன் டைட்டிலில் அண்ட் என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிமைண்டர் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டெய்லி என்ன டைமுக்கு ரிமைண்டர் வரணுமோ அந்த டைமை செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 o'clock என்டர் பண்ணுறேன். இப்போ நோட்டிஃபிகேஷன் ப்ரிவ்யூ உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஃபைனலாக ஆட் ரிமைண்டர் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி ரிமைண்டர் ஆட் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஒரு டெய்லி ரிமைண்டர் ஆட் பண்ணணும். இந்த ரிமைண்டரை நீங்கள் எனி டைம் டெலிட் ஆர் எடிட் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஆர் டெலிட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வேணான்னா டாப் ரைட்டில் இருக்க க்ரீன் கலர் ஸ்விட்சை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பேஜ்லேருந்து பேக் வந்துடுங்க. அகைன் 3 டாட்ஸ் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் லீட் நோட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் கால் லீடோட நோட் டெம்ப்ளேட்ஸை இங்கேயும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நோட் டெம்ப்ளேட்ஸை ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. இப்போ பாட்டமில் பேமெண்ட் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போ டாப் ரைட்டில் இருக்க 3 டாட்ஸ் மெனு கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷன் அனலிட்டிக்ஸை டேப் பண்ணுங்கள். இப்போ பேமெண்ட் அனாலிட்டிக்ஸ் இங்கே அந்த இயரோட டோட்டல் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை வியூ பண்ணலாம். ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் மந்த் வைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஓவரால் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் சம்மரி வைஸ் உங்களுக்கு மந்த் வைஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பேமெண்ட் அனாலிட்டிக்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. அகைன் அந்த 3 டாட்ஸ் மெனு கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்போர்ட் எக்ஸலை டேப் பண்ணுங்கள். உங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எக்ஸல் ஷீட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் டேட் ரேஞ்சை மந்த் ஆர் இயர் வைஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் மந்த்தை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்லைட் டு எக்ஸ்போர்ட்டை ஸ்லைட் பண்ணிங்கன்னா இப்போ வியூ ஃபைல் பட்டன் வரும். வியூ ஃபைல் பட்டனை டேப் பண்ணுங்கள். எக்ஸல் ஃபைல் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இப்போ அகைன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்க்கு வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லீட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு லீட்ஸ் டேப்பை டேப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் லீட் ஷீட். இங்கே தான் உங்கள் எல்லா லீட்ஸ் அண்ட் செட்டிங்ஸை மேனேஜ் பண்ண போகிறீங்க. இப்போ 1 by 1 பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபில்டர் டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ப்ராஜெக்ட் ஃபில்டரை டேப் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் வைஸ் உங்கள் லீட்ஸை ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. இப்போது ப்ராஜெக்ட் ஃபில்டர்ஸ்க்கு கீழே இந்த ப்ராஜெக்டோட லீட் ஸ்டேஜ் இருக்கும். டிஃபால்ட்டாக லீட்ஸ் எல்லாமே ஸ்டேஜ் வைஸ் லிஸ்ட் ஆகிருக்கும். இந்த லீட் ஸ்டேஜை உங்கள் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ லீட் ஸ்டேஜை ரைட்டில் ஸ்க்ரால் பண்ணுங்கள். மேனேஜ் ஸ்டேஜை டேப் பண்ணுங்கள். இங்கே உங்கள் லீட் ஸ்டேஜை மேனேஜ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக 3 லீட் ஸ்டேஜ் இருக்கும். இப்போது ஒரு ஸ்டேஜை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாப் ரைட்டில் இருக்க ஆட் ஸ்டேஜை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேஜ் நேமை என்டர் பண்ணிவிட்டு க்ரீன் டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேஜ் க்ரியேட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் 1 ஆர் 2ன்னு க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண ஸ்டேஜ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற ட்ராக் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரைட்டில் இருக்க 3 டாட்ஸ் மெனுவை கிளிக் பண்ணி ரீநேம், எடிட் அண்ட் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போது லெஃப்டில் ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஃபாலோ அப் ஸ்டேஜை டேப் பண்ணுங்கள். இங்கே ஃபாலோ அப்பில் இருக்க லீட்ஸ் மட்டும் ஷோ ஆகும். ஸோ அவ்வளோதான் லீட் ஸ்டேஜ். இப்போது லீட் ஷீட்டை பார்க்கலாம். ஒரு லீடை கிளிக் பண்ணுங்கள். கிளைண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வியூ பண்ணிக்கலாம். இப்போ அகைன் பேக் வந்துடுங்க. இப்போது ஷீட்டில் இருந்தே நீங்கள் லீட் ஸ்டேஜில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு லீடை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷீட்டில் இருந்து லீட் வெளியே வரும். ட்ராக் பண்ணி நீங்கள் எந்த ஸ்டேஜில் வேணுமோ ட்ராப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் 1ல் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்கிற ஸ்டேஜ் 1 கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ண கிளைண்ட் உங்களுக்கு ஸ்டேஜ் 1ல் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த லீடை பல்காகவும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாலோ அப் ஸ்டேஜை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்க செக் பாக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லா லீட்ஸும் செலக்ட் ஆயிரும். நீங்கள் ஏதாவது ஒரு லீடை லாங் ப்ரெஸ் பண்ணி என்ன ஸ்டேஜில் வேணுமோ ட்ராப் பண்ணி உங்களுக்கு பல்காக அப்டேட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் 2ல் ஃபாலோ அப்பில் இருக்க லீட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணணுன்னா ஸ்டேஜ் 2ல் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்கிற ஸ்டேஜ் 2வை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப்பில் இருந்த கிளைண்ட் எல்லாமே உங்களுக்கு ஸ்டேஜ் 2ல் அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு லீட் ஸ்டேஜுக்கு கீழே இருக்க ஃபில்டர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் ஃபில்டர்ஸை டேப் பண்ணுங்கள். ரீசன் லீட்ஸ் மட்டும் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஓல்டஸ்ட் ஃபில்டரை டேப் பண்ணுங்கள். பழைய லீட்ஸ் மட்டும் உங்களுக்கு மேலே லிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டாக லாஸ்ட் அப்டேட்டட் ஃபில்டர்ஸை டேப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண லீட்ஸ் மட்டும் உங்களுக்கு மேலே லிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு டீம் மெம்பர் ஃபில்டரை டேப் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு டீம் மெம்பர் இருந்தாங்கன்னா ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். லேட்டராக இது டீம் ஃபீச்சர்ஸ் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டீம் மெம்பர்ஸை ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு லீட் சோர்ஸ் ஃபில்டரை டேப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சோர்ஸ்லேருந்து லீட்ஸ் வருதுன்னு இங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள் ஆட்ஸ், வெப்சைட் இது மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து வர லீட்ஸை நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லீட் சோர்ஸை ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சர்ச் டேப் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் லீட் நேம், மொபைல் நம்பர், நோட்ஸ் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் என்ன சர்ச் பண்ணணுமோ அதோட 2 or 3 லெட்டர்ஸ் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே சர்ச் ரிசல்ட் ஷோ ஆகும். அகைன் இப்போ பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு லீட் செட்டிங்ஸ் பார்க்கலாம். டாப் ரைட் கார்னரில் இருக்க செட்டிங்ஸ் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போது வியூ ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸை டேப் பண்ணுங்கள். இங்கே தான் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை டேப் பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்ட் நேம் அண்ட் கேட்டகரியை அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் ப்ராடக்ட் பற்றி ஃபியூ வேர்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுங்கள். இது ஆப்ஷனல் தான். நான் இப்போ ரேண்டமாக டைப் பண்ணுறேன். ஃபைனலாக அப்டேட்டை கிளிக் பண்ணுங்கள்.
ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு உங்கள் ப்ராடக்ட் இமேஜை டேப் பண்ணுங்கள். இங்கே உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டட் 10 இமேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இமேஜ் ஸ்லாட்டை கிளிக் பண்ணுங்கள். எய்தர் கேமரா ஆர் கேலரியிலிருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வீடியோ. உங்கள் ப்ராடக்ட் ரிலேட்டட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராடக்ட் வீடியோவை டேப் பண்ணுங்கள். இப்போ டேப் டு செலக்ட் வீடியோவை டேப் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன்லேருந்து வீடியோ டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜை க்ளோஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டெஸ்டிமோனியல் வீடியோஸ் டேப் பண்ணுங்கள். இங்கே 3 வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போது டேப் டு செலக்ட் வீடியோவை டேப் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன்லேருந்து டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த பேஜை க்ளோஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரௌச்சர் டேப் பண்ணுங்கள். இப்போது டேப் டு செலக்ட் ப்ரௌச்சரை டேப் பண்ணுங்கள். நீங்கள் எய்தர் ஃபைல் ஆர் கேலரியிலேருந்து நீங்கள் ப்ரௌச்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேஜை க்ளோஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொட்டேஷனை டேப் பண்ணுங்கள். இப்போது டேப் டு செலக்ட் கொட்டேஷனை டேப் பண்ணுங்கள். எய்தர் ஃபைல் ஆர் கேலரியிலேருந்து நீங்கள் கொட்டேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேஜை க்ளோஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கனெக்ட் வித் அஸ்ஸை டேப் பண்ணுங்கள். இப்போது டேப் டு அப்டேட் சோஷியல் லிங்க்ஸை டேப் பண்ணுங்கள். இதில் உங்களோட சோஷியல் லிங்க்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யூடியூப் சேனல் லிங்க்கை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக அப்டேட் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போது இந்த பேஜை க்ளோஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸை டேப் பண்ணுங்கள். இப்போது டேப் டு அப்டேட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸை டேப் பண்ணுங்கள். இங்கே உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டட் காண்டாக்ட்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் காண்டாக்ட் நேமை என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பரை உங்கள் காண்டாக்ட்லேருந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேப் லொக்கேஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வெப்சைட் லிங்க்கை ஆட் பண்ணுங்கள். ஃபைனலாக அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த பேஜை க்ளோஸ் பண்ணுங்கள். இங்கே இருக்க மெனூஸ்லாம் நீங்கள் எப்போ வேணும்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். காண்டாக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்போ வேணும்னாலும் டெலீட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லெஃப்டில் இருக்க ட்ராக் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணி நீங்கள் ரீஅரேஞ்சும் பண்ணிக்கலாம். இப்போது மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வியூ வெப்சைட்டை டேப் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் அப்டேட் பண்ண எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் இப்படி தான் வெப்சைட்டில் வியூ ஆகும். இந்த வெப்சைட்டை உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கிளைண்ட் உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. எய்தர் கால் பண்ணுவாங்க இல்லைன்னா லீட் கொடுப்பாங்க. இந்த லீட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லீட்ஸ் ஆப்பில் கால் ஷீட்டில் வந்துடும். இப்போ மேலே லெஃப்டில் கிராஸ் மார்க்கை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்க்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஷேர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வெப்சைட் லிங்க் ஆர் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் உங்கள் கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப், இன்ஸ்டா யூஸ் பண்ணி இந்த லிங்க்கை உங்கள் கிளைண்ட்ஸ் யாருக்கு வேணுமோ ஷேர் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்க்ரீன்லேருந்து பேக் வந்துடுங்க. இப்போது பாட்டம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஷேர் டெக்ஸ்ட்டு. ப்ராஜெக்ட் டீட்டெயில் ஷேர் பண்ணும்போது என்ன கண்டென்ட் வரணுமோ அதை உங்கள் நீட்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டமில் இருக்க கஸ்டமைஸ் பட்டனை டேப் பண்ணுங்கள். என்ன கண்டென்ட் வேணுமோ டைப் பண்ணுங்கள்.
டைப் பண்ணிட்டு அப்டேட் பட்டனை டேப் பண்ணுங்க. இப்போ ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து பேக் வந்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் லீட் ஸ்டேஜை பார்க்கலாம். லீட் ஸ்டேஜை டேப் பண்ணுங்க. நம்ம லீட் ஸ்டேஜை இங்கே கஸ்டமைஸ் பண்ணுறது நம்ம வெளியவே பார்த்துட்டோம். இப்போ லீட் ஸ்டேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் லீட் லாஸ்ட் ரீசன் பார்க்கலாம். லீட் லாஸ்ட் ரீசனை உங்கள் ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரீசனை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாப் ரைட்டில் இருக்க ஆட் ரீசன் பட்டனை டேப் பண்ணுங்க. இப்போ ரீசன் என்டர் பண்ணிட்டு கிரீன் கலர் டிக் மார்க்கை டேப் பண்ணுங்க. லீட் லாஸ்ட் ரீசன் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். இப்போ நீங்கள் ரைட்டில் 3 டாட்ஸ் மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசனை எடிட் டெலிட் பண்ணிக்கலாம். லெஃப்டில் இருக்க ட்ராக் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணி நீங்கள் ரீஅரேஞ்சும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த லீட் லாஸ்ட் ரீசன் எங்கே யூஸ் ஆகும்னு பார்க்கலாம். இப்போ இந்த மெனுவை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு லீடை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு லீடை லாங் ப்ரெஸ் பண்ணி லாஸ்ட் ஸ்டேஜில் ட்ராப் பண்ணுங்க. இப்போ லாஸ்ட் ரீசன் கேட்கும். ஏதாவது ஒரு ரீசனை ஆட் பண்ணி அப்டேட் கிளிக் பண்ணுங்க. இப்போ மேலே இருக்க ஸ்டேஜஸில் லாஸ்ட் ஸ்டேஜை டேப் பண்ணுங்க. அந்த லீட் அங்கே உங்களுக்கு ரீசனோட ஷோ ஆகும். அகைன் செட்டிங்ஸ் பட்டனை டேப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அசைன்டு டீம் மெம்பர்ஸ் பார்க்கலாம். இப்போ அசைன்டு டீம் மெம்பர்ஸை டேப் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு டீம் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணணுமோ அவங்களுக்கு அசைன் பண்ணிக்கலாம். இதை லேட்டராக டீம் ஃபீச்சர்ஸ் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் லீட் இன்டகிரேஷனை டேப் பண்ணுங்க. நீங்கள் ஃபேஸ்புக், கூகுள் ஆட்ஸ், வெப்சைட் அண்ட் தேர்ட் பார்ட்டி சைட்ஸ் லைக் இந்தியா மார்ட், ஜஸ்ட் டயல்லேருந்து நீங்கள் லீட்ஸை இன்டகிரேட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ். ஃபேஸ்புக்கோட இன்ஸ்டன்ட் ஃபார்ம்லேருந்து டைரெக்டாக லீடை கேப்சர் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸை டேப் பண்ணுங்கள். ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். பாட்டமில் லாகின் வித் ஃபேஸ்புக்கை டேப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை லாகின் பண்ணுங்கள். ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆப்ட் இன்டு ஆல் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் பேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அகெயின் ஆப்ட் இன்டு ஆல் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் பிஸ்னஸை ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது காட் இட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது டேப் டு செலக்ட் பேஜை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் எல்லா ஃபேஸ்புக் பேஜஸும் லிஸ்ட் ஆகும். நீங்கள் எந்த பேஜில் ஆட் ரன் பண்ணுறீங்களோ அந்த பேஜை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லீட் ஃபார் ஆப்ஷனல் தான், அது செலக்ட் பண்ண வேணாம். பாட்டமில் இருக்க கனெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக க்ரீன் கலர் டிக் மார்க்கோட ஃபேஸ்புக் பேஜஸ் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லீட்ஸ் ஆப்பில் லீட் இன்டகிரேஷன் போங்க. இங்கே எந்த பேஜ் கனெக்ட் பண்ணீங்களோ அந்த பேஜ் கனெக்டட்னு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பட்டன். உங்களுக்கு லீட் ஸ்டாப் பண்ணணுன்னா டிஸ்கனெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எனி டைம் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கூகுள் ஆட் ஃபார்ம்ஸ்லேருந்து டேரெக்டாக லீட்ஸை கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போது கூகுள் ஆட்ஸை டேப் பண்ணுங்கள். ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெப்பேஜில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இதை உங்களுக்கு யார் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த வெப்பேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வெப்சைட் ஆர் லேண்டிங் பேஜில் டைரெக்டாக ஃபார்மை யூஸ் பண்ணி லீட்ஸை கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போது வெப்சைட் ஆர் லேண்டிங் பேஜை டேப் பண்ணுங்கள். ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இந்த வெப்சைட்டை யார் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வெப் ஹூக். எனி தேர்ட் பார்ட்டி வெப்சைட் லைக் இந்தியா மார்ட், ஜஸ்ட் டயல், 99 acres, housing.com, OLX இருந்து லீட் கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போது வெப் ஹூக்கை டேப் பண்ணுங்கள்.
ஒரு வெப் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இந்த பேஜ அந்த பிளாட்ஃபார்மோட சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு ஷேர் பண்ணுங்க. அவிங்க உங்களுக்கு கனெக்ட் பண்ணி குடுத்துருவாங்க. இப்ப இந்த பேஜ க்ளோஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட்டு டாப் ரைட்ல இருக்க செட்டிங்ஸ டேப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு லீட் டிஸ்ட்ரிபியூஷன டேப் பண்ணுங்க. இன்டகிரேஷன்லேருந்து வர லீட்ஸ எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு இங்க நீங்க செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ராபின். இதில லீட்ஸ் ஈக்குவலா டீம் மெம்பருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நெக்ஸ்ட் லீஸ்ட் பிஸி. யாருக்கு லீட் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு லீட் அசைன் ஆகும். நெக்ஸ்ட் பிராட்காஸ்ட். சேம் லீட் எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ லீட் டிஸ்ட்ரிபியூஷன் செட்டிங்ஸை ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் லீட் ஸ்டேஜை டேப் பண்ணுங்க. இன்டகிரேஷன்லேருந்து வர லீட்ஸை டைரெக்டாக எந்த லீட் ஸ்டேஜில் வேணுமோ அசைன் பண்ணிக்கலாம். இப்போ லீட் ஸ்டேஜை ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் லீட் ஷேர்டு மெம்பர்ஸை டேப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் லீட் போகணுமோ அந்த டீம் மெம்பரை செலக்ட் பண்ணுங்க. டிஃபால்ட்டாக டீம் அட்மின் செலக்ட் ஆகிருக்கும். இன்கேஸ் டீம் அட்மின்க்கு லீட் போக வேணான்னா டீம் அட்மினை அன்செக் பண்ணிவிட்டு செலக்ட் மெம்பர்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு லீட் ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். லீட் ஃபார்ம்ஸை டேப் பண்ணுங்க. லீட் ஃபார்ம்ஸோட பர்பஸ் என்னன்னா கிளைண்ட்டோட டேட்டாவை உங்கள் நீட்க்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸை கஸ்டமைஸ் பண்ணி ஃபார்ம் மூலயமா கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாப் ரைட்டில் இருக்க க்ரியேட் ஃபார்ம் பட்டனை டேப் பண்ணுங்கள். 5 கொஷின்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். நேம் அண்ட் மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. இட்ஸ் மேண்டிட்டரி. மற்றதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முக்கு ஒரு நேம் என்ட்ரு பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் ஃபார்ம்னு கொடுங்க. பாட்டமில் கிரியேட் ஃபார்ம் பட்டனை என்ட்ரு டேப் பண்ணுங்கள். ஃபார்ம் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணணும். இப்போது இந்த ஃபார்ம் எப்படி உங்கள் கிளைண்ட்டுக்கு ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். வியூ ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்படி தான் உங்கள் கிளைண்ட்டுக்கு ஃபார்ம் ஷோ ஆகும். இப்போ உங்கள் கிளைண்ட் ஃபில் பண்ணாங்கன்னா டைரெக்டாக லீட்ஸ் ஆப் கால் ஷீட்டில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபார்மை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்க்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் செட்டிங்ஸ் பார்க்கலாம். வியூ ஃபார்முக்கு பக்கத்தில் இருக்க செட்டிங்ஸ் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போ டாப் ரைட்டில் க்ரீன் கலர் ஸ்விட்சை நீங்கள் ஆக்டிவ் இன்ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்மை இன்ஆக்டிவ் பண்ணுங்கள். இப்போ ஷீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வியூ ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். ஃபார்ம் உங்களுக்கு ஷோ ஆகாது கிளைண்ட்டுக்கு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஆப்க்கு வந்துடுங்க. அகைன் செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆக்டிவ் பண்ணுங்கள். இப்போ ஷோ ஆன் வெப்சைட் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் ப்ராஜெக்ட் வெப்சைட்டில் ஷோ ஆகும். இப்போ எங்கே ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு லீட் ஃபார்ம்ஸ்லேருந்து பேக் வந்துடுங்க. இப்போது வியூ ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸை டேப் பண்ணுங்கள். இப்போ வியூ வெப்சைட்டை டேப் பண்ணுங்கள். இப்போது பாட்டம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் பட்டனை டேப் பண்ணுங்கள். அந்த ஃபார்ம் இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து பேக் வந்துடுங்க. அகெயின் லீட் ஃபார்ம்ஸை டேப் பண்ணுங்கள். செட்டிங்ஸை டேப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆட் ஃபார்ம் டீட்டெயில்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ன பர்பஸ்க்காக கிளைண்ட் கிட்ட இருந்து டேட்டா வாங்குறீங்களோ அந்த ஃபார்ம் நேமில் டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் ஃபீட்பேக்குன்னு டைப் பண்ணுங்கள். இப்போது கம்பெனி நேம், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இமெயில், வெப்சைட் லிங்க், மேப் லொக்கேஷன் டைப் பண்ணிவிட்டு அப்டேட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் கிளைண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது மேலே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பேஜை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது எடிட் ஃபார்மை டேப் பண்ணுங்கள். எனி டைம் ஃபார்மோட கொஷின்ஸை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பாட்டமில் இருக்க ஆட் கொஷின் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போது சிங்கிள் சாய்ஸ் கொஷினை செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர்னு டைப் பண்ணுங்கள். இப்போது ஆப்ஷன் மெனுவில்
மேல், ஃபீமேல், அதர்ஸ்ன்னு 3 ஆப்ஷன் டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் செட்டிங்ஸ். மேண்டேட்னா கொஷின்ஸை அந்த கிளைண்ட் ஃபில் பண்ணி தான் ஆகணும். நான் மேண்டேட்னா கிளைண்ட் அந்த கொஷின் ஃபில் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஃபைனலாக ஆட் கொஷின் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆட் பண்ண கொஷின் ஃபார்மில் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். இப்போ அப்டேட் பட்டனை ஆட் பண்ணுங்கள். இப்படி ஃபார்மை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அகைன் செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட் ஃபார்மை டேப் பண்ணுங்கள். இந்த ஃபார்மை வேணும்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மை காப்பி பண்ணி வேற ஒரு நேமில் அப்டேட்டும் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் செட்டிங்ஸ் பட்டனை டேப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் லே அவுட் டைப். ஃபார்ம் லே அவுட் டைப்பை டேப் பண்ணுங்கள். இதில் 2 டைப்ஸ் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் கண்டினியூஸ். இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பை செலக்ட் பண்ணுங்கள். பேக் வந்துட்டு வியூ ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா அட் அ டைமில் ஒரு கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். அகைன் பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் செலக்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக உங்களுக்கு கொஷின்ஸ் ஷோ ஆகும். இப்போ பேக் வந்துடுங்க. அகைன் செட்டிங்ஸை டேப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஷேர் ஃபார்மை டேப் பண்ணுங்கள். இதை நீங்கள் எய்தர் வெப் லிங்க் ஆர் QR கோட் மூலயமா ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்மோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் வெல்கம் மெசேஜாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஆட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிக்கலாம். கூகுள் ஆட்ஸில் இதை லேண்டிங் பேஜாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலயமா கிளைண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக லீட்ஸ் ஆப்பில் கால் ஷீட்டில் உங்களுக்கு வந்துடும். இப்போ ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. அகைன் செட்டிங்ஸை டேப் பண்ணுங்கள். இப்போது எம்பெடட் ஃபார்ம் ஆன் வெப்சைட்டை டேப் பண்ணுங்கள். இந்த ஃபார்மை டைரெக்டாக உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வெப்சைட் டெவலப்பரோட சப்போர்ட் தேவைப்படும். இப்போ ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. அகெயின் செட்டிங்ஸை டேப் பண்ணுங்கள். இப்போது லீட் டிஸ்ட்ரிபியூஷன் செட்டிங்ஸை டேப் பண்ணுங்கள். லீட் ஃபார்ம்லேருந்து வர லீட்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லீட் டிஸ்ட்ரிபியூஷனை டேப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ராபின். இதில் லீட்ஸ் ஈக்குவலாக டீம் மெம்பருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நெக்ஸ்ட்டு லீஸ்ட் பிஸி. யாருக்கு லீட் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு லீட் அசைன் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ராட்காஸ்ட். சேம் லீட் எல்லா டீம் மெம்பருக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போது லீட் டிஸ்ட்ரிபியூஷன் செட்டிங்ஸை ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு லீட் ஸ்டேஜை டேப் பண்ணுங்கள். லீட் ஃபார்ம்லேருந்து வர லீட்ஸை டைரெக்டாக எந்த லீட் ஸ்டேஜில் வேணுமோ நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இப்போது லீட் ஸ்டேஜை ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு லீட் ஷேர்டு மெம்பர்ஸை டேப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் லீட் போகணுமோ அந்த டீம் மெம்பரை செலக்ட் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக டீம் அட்மின் செலக்ட் ஆகிருக்கும். இன்கேஸ் அட்மினுக்கு லீட் போக வேணான்னா டீம் அட்மினை அன்செக் பண்ணிவிட்டு செலக்ட் மெம்பர்ஸ் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். இப்போ ஃபார்ம் செட்டிங்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. லீட் ஃபார்ம்லேருந்து வெளியே வந்துடுங்க. அகெயின் லீட் ஃபார்ம்ஸை டேப் பண்ணுங்கள். செட்டிங்ஸை டேப் பண்ணுங்கள். இப்போது டெலீட் ஃபார்ம். பாட்டமில் இருக்க டெலீட் டேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் டெலீட் ஆயிரும். இப்போ லீட் ஃபார்மை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இம்போர்ட் லீட்ஸ் பார்க்கலாம். இம்போர்ட் லீட்ஸை டேப் பண்ணுங்கள். எக்ஸல் ஷீட்டில் இருந்து பல்காக நீங்கள் லீட்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். பேசிக்காக நீங்கள் அப்லோட் பண்ணுற எக்ஸல் ஷீட்டில் நேம் அண்ட் மொபைல் நம்பர் இருக்கணும். அப்போ தான் லீட்ஸ் உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். இப்போது கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். டேப் டு செலக்ட் ஃபைலை டேப் பண்ணிவிட்டு எக்ஸல் ஷீட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எக்ஸல் ஃபைல் செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கண்டினியூ பட்டனை டேப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட எக்ஸல் ஷீட்டில் டோட்டலாக எத்தனை காலம்ஸ் டிடெக்டட்னு உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த லீட் யாருக்கு போகணும்னு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். உங்கள் டீம் மெம்பரை ஆட் மெம்பர்ஸ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாட்டமில் ஸ்டார்ட் இம்போர்ட் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போது ஸ்லைட் டு இம்போர்ட்டை ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது வியூ லீட்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டைரெக்டாக லீட் ஷீட்டில் நீங்கள் இம்போர்ட் பண்ண லீட்ஸ் ஷோ ஆகும். மேக்ஸிமம் 1 lakh லீட்ஸ் வரைக்கும் இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் டாப் ரைட்ல இருக்க செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் லீட்ஸை டேப் பண்ணுங்க. நீங்க உங்க நீட்க்கு ஏத்த மாதிரி ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி எக்ஸல் ஷீட்டா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி எக்ஸ்போர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். கீழே பாட்டம்ல இருக்க ஸ்லைட் டு எக்ஸ்போர்ட்டை ஸ்லைட் பண்ணுங்க. இப்போ வியூ ஃபைல் பட்டனை கிளிக் பண்ணி எக்ஸல் ஷீட்டா வியூ பண்ணிக்கலாம். அகைன் ஆப்க்கு வந்துருங்க. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் லீட்ஸ் பிட்வீன் ப்ராஜெக்டை டேப் பண்ணுங்க. இப்போ லீட்ஸில் ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு எந்த ப்ராஜெக்ட்டுக்கு லீட்ஸ் காப்பி பண்ணுமோ அந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த ஸ்டேஜில் இருக்க லீட்ஸ் மட்டும் வேணுமோ அந்த ஸ்டேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஸ்டார்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து ஸ்லைட் டு ட்ரான்ஸ்ஃபரை ஸ்லைட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அகைன் வியூ லீட்ஸ் கொடுத்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆன லீட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ அகைன் செட்டிங்ஸை டேப் பண்ணி லீட் அனாலிட்டிக்ஸை டேப் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் சம்மரி இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். டோட்டல் லீட்ஸ், கன்வர்ஷன் ரேட், லாஸ் ரேட், நியூ லீட் சம்மரி, லீட் ஸ்டேட்டஸ் சம்மரி, லீட் சோர்ஸ் சம்மரி அண்ட் லாஸ் சம்மரி உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரால் டவுன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அர்கைவ் ப்ராஜெக்ட் டேப் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணலைன்னா அர்கைவ் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். லேட்டராக நீங்கள் ரீஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டீம் மெம்பர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு கால் ஷீட்டை டேப் பண்ணுங்கள். கால் ஷீட்டுக்கு மேலே இருக்க டீம் மெம்பர் ஃபில்டரை டேப் பண்ணுங்கள். இப்போது டாப் ரைட்டில் இருக்க கோ டு டீம்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது உங்கள் டீம் மெம்பரும் உங்கள் கிளைண்ட்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு டீம் மெம்பரை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாட்டம் ரைட்டில் இருக்க ப்ளூ கலர் ப்ளஸ் பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போது க்ரியேட் யுவர் ஓன் டீம் மெம்பரை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எத்தனை டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அத்தனை டீம் மெம்பர்ஸை ஆட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆட் பண்ணுறேன். க்ரியேட் மெம்பர்ஸை டேப் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் ஒரு டீம் மெம்பர்ஸ் ஆட் பண்ணணும். இப்போது ரைட்டில் இருக்க 3 டாட்ஸ் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டீம் மெம்பருக்கு நீங்கள் நிக்நேம் செட் பண்ணிக்கலாம். இப்போது செட் நிக்நேம் பட்டனை டேப் பண்ணுங்கள். எய்தர் டீம் மெம்பர் நேம் இல்லைனா அவங்க ஒர்க் ரோலை என்டர் பண்ணிக்கோங்க. ஆர் போத் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராம் சேல்ஸ்ன்னு என்டர் பண்ணுறேன். நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா டீம் மெம்பருக்கு ஒரு நிக்நேம் செட் ஆயிரும். இப்போது ஏதாவது ஒரு டீம் மெம்பரை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்டு வியூ ஓப்பன் ஆகும். இப்போ மேலே பார்த்துட்டிங்கன்னா டீம் மெம்பருடைய நேமுக்கு கீழே ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டீம் மெம்பர் வந்துட்டு லாகின் பண்ணிக்குவாங்க. இதை லேட்டராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பர்மிஷன்ஸ் உங்களுக்கு கேட்கும். நெக்ஸ்ட்டு அசைன் ப்ராஜெக்ட். இந்த டீம் மெம்பர் எந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணுமோ அந்த ப்ராஜெக்டை அசைன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராண்ட் ஆக்சஸ் டு மை லீட்ஸ் அண்ட் கால்ஸ். உங்களுடைய கால்ஸ் அண்ட் லீட்ஸை டீம் மெம்பருக்கு ஆக்சஸ் தரணுன்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். எனி டைம் நீங்கள் இங்கே செக் பாக்ஸ் அன்செக்கும் பண்ணிக்கலாம். இப்போ ஷீட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மற்ற டீம்ஸ்க்கும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போது மேலே பார்த்துட்டிங்கன்னா மேனேஜ் டீம் பிளான்ஸ்னு இருக்கும். அதை டேப் டு மேனேஜர் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே டீம் மெம்பருடைய பிளான்ஸை இங்கேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஈச் டீம் மெம்பருக்கு ஒரு ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்டில் பர்ச்சேஸ் பிளான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷீட்லேயே நீங்கள் பிளான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. அகெயின் பேக் வந்துடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு யூசர் ஹூ ஹேவ் ஆக்சஸை டேப் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்கள் லீட்ஸ், கால்ஸ், டாஸ்க், பேமெண்ட் ஷீட்டை ஆக்சஸ் நீங்கள் கொடுத்தவங்க இங்கே ஷோ ஆவாங்க. டீம் மெம்பர் பக்கத்தில் 3 டாட்ஸ் மெனு இருக்கும். இங்கே பெர்மிஷனை எனி டைம் ஆக்சஸ் அண்ட் ரிமூவ் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்டேட் ஆக்சஸ் கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டாஸ்க் அண்ட் பேமெண்ட் அவங்களுக்கு ஷோ ஆகாது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். நீங்கள் இந்த டீம் மெம்பரை எனி டைம் ரிமூவும் பண்ணிக்கலாம். அகைன் அந்த 3 டாட்ஸ் மெனு கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுவாங்க.
இப்போ மேல டாப் ரைட்ல கியூஆர் கோடு ஒண்ணு இருக்கும். இது வந்துட்டு உங்களுடைய கியூஆர் கோட் ஸ்கேன். உங்க லீட்ஸ் ஆப் யூசருக்கு உங்க ஷீட்ட பார்க்கணும்னா, இந்த ஐடிய ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணாங்கன்னா, நீங்க அத அக்செப்ட் பண்ணீங்கன்னா, உங்க ஷீட்டுக்கு ஆக்சஸ் குடுத்துக்கலாம். இப்ப பேக் வந்துருங்க. இப்ப டீம்ஸ்லருந்து பேக் வந்துருங்க. இப்ப செலக்ட் டீம் மெம்பர்ஸ ஸ்க்ரால் டவுன் பண்ணிருங்க. இப்ப லீட் ஷீட்ட டேப் பண்ணுங்க. இப்போ செட்டிங்ஸை டேப் பண்ணிங்கன்னா அசைன்டு டீம் மெம்பர்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை டேப் பண்ணுங்க. இங்கேயும் உங்கள் டீம் மெம்பருக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிக்கலாம். டீம் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் மெம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிக்கலாம். இப்போது லீட் ட்ராக்கிங் சென்டரை ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு இப்போ கால் ஷீட்டுக்கு வந்துடுங்க. இப்போ உங்கள் டீம் மெம்பரோட கால் ஷீட் டாஸ்க் பேமெண்ட்டை பார்க்குறதுக்கு டீம் மெம்பர் ஃபில்டரை டேப் பண்ணுங்கள். இப்போது ஏதாவது ஒரு டீம் மெம்பரை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டீம் மெம்பரோட கால் ஷீட்டை பார்த்துக்கலாம். பாட்டமில் ப்ளூ கலர் டேக் அப்பியர் ஆகும் உங்களுக்கு, டீம் மெம்பரை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா. அகைன் உங்கள் ஷீட்டுக்கு வரணும்னா அந்த எக்ஸ் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஷீட் வியூ ஆகும். இப்போது ஷீட்டில் இருந்தே நீங்கள் கிளைண்ட்டை ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க ஷீட்டில் போய் கிளைண்ட்டை ஆடும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி ஷேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கால் ஷீட்டில் ஒரு கிளைண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடில் ஷேர் ஐகான் பட்டனை டேப் பண்ணுங்க. இப்போ எந்த டீம் மெம்பருக்கு எந்த கிளைண்ட்டுக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு செக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீம் மெம்பருக்கு ஷீட்ல இருந்தே குயிக்காக கிளைண்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு கால் ஷீட்டில் இருக்க ஒரு கிளைண்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. ஷீட்ல இருந்து வெளியே வரும். இப்போ பாட்டமில் ட்ராப் ஹியர் டு ஷேர் வித் டீமில் கிளைண்ட்டை ட்ராப் பண்ணுங்க. இப்போ எந்த டீம் மெம்பருக்கு ஷேர் பண்ணணுமோ அந்த டீம் மெம்பரை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செலக்ட் டீம் மெம்பரை டேப் பண்ணுங்க. நோட்ஸ் வேணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த லீடை ஷேர் பண்ணிட்ட பிறகு உங்கள் ஷீட்டில் இருந்து டெலிட் பண்ணணுன்னா செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஷேர் கால் ரிமைண்டரை டேப் பண்ணுங்க. ஒன்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா இப்போ கிளைண்ட் கார்டில் இப்படி தான் யார் ஷேர் பண்ணீங்கன்னு ஒரு ஸ்டேட்டஸ் காட்டும். இப்போ டீம் மெம்பர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட் ஷேர் ஆயிருக்கும். இப்போ டீம் மெம்பரை செலக்ட் பண்ணுங்க. இப்போ யாருக்கு ஷேர் பண்ணீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுங்க. இப்போ அவங்க ஷீட்டில் நீங்கள் ஷேர் பண்ண கிளைண்ட் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் டீம் மெம்பர் ஷீட்லேயே டேரெக்டாக ஒரு கிளைண்ட் லீடை ஆட் பண்ணலாம். அகெயின் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எதர் மொபைல் நம்பர் கால் லாக்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஆர் கான்டாக்ட்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நேம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும் கான்டாக்ட் செலக்ட் பண்ணும்போது. இன்கேஸ் நீங்கள் வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் நோட்ஸ் டைப் பண்ணிக்கலாம், ஆர் நோட் டெம்ப்ளேட்ஸ் இருந்தும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஆர் வாய்ஸ் நோட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ரிமைண்டர் டேட் அண்ட் டைம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆட் ரிமைண்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் ஆட் ஆயிரும். ஸோ இப்படி தான் டீம் மெம்பர் ஷீட்டில் நீங்கள் ஒரு கிளைண்ட்டை ஆட் பண்ணணும். அகைன் மேலே இருக்க எக்ஸ் மார்க்கை கிளிக் பண்ணி உங்கள் ஷீட்டுக்கு வந்துடுங்க. இப்போது எப்படி டீம் மெம்பரை லாகின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். டீம் மெம்பர் ஃபில்டரை டேப் பண்ணுங்கள். அதில் டாப் ரைட்டில் கோ டு டீம்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஏதாவது ஒரு டீம் மெம்பரை டேப் பண்ணுங்கள். டீம் மெம்பர் நேமுக்கு கீழே ஒரு ஐடி இருக்கும், அந்த ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இந்த ஐடியை காப்பி பண்ணி டீம் மெம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். டீம் மெம்பர் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது லாகின் ஸ்க்ரீனில் பாட்டம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். டீம் மெம்பர் லாகின்ல உங்கள் டீம் மெம்பர் ஐடியை என்டர் பண்ணுங்கள். ப்ளூ கலர் ஆரோ பட்டனை டேப் பண்ணுங்கள். இப்போது டீம் அட்மின்க்கு 6 டிஜிட் லாகின் கோட் வரும், அந்த கோடை என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் ஒரு டீம் மெம்பரை லாகின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் பார்க்கலாம். இப்போது கால் ஷீட்டில் டாப் லெஃப்டில் இருக்க ப்ரொஃபைலை டேப் பண்ணுங்கள். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயில்ஸ் வியூ ஆகும், இல்லைனா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் நேம், மொபைல் நம்பர், ஜெண்டர் அண்ட் உங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து பேக் வந்துடுங்க. உங்கள் ப்ரொஃபைல் பக்கத்தில் உங்கள் லீட்ஸ் ஆப் ஐடி ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ அதுக்கு கீழ ஆப்போட பிளான்ஸ் வியூ ஆகும். வீக்லி 99 அண்ட் இயர்லி 999 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாட்டம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, பிளான்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் இருக்கும். அத டேப் பண்ணுங்க. இப்போ பை எ பிளான டேப் பண்ணுங்க. பெர் வீக் பிளான் வேணும்னா 99 பிளான டேப் பண்ணி நீங்க பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெர் இயர் பிளான் வேணும்னா 999 டேப் பண்ணி பேமெண்ட்ட நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் வந்துருங்க. இப்போ மை ஆர்டர்ஸ டேப் பண்ணுங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ண பிளான்ஸ் இங்க உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அண்ட் இங்க நீங்க இன்வாய்ஸும் எடுத்துக்கலாம். இப்போ பேக் வந்துருங்க. இப்போ மை பிளான்ஸ டேப் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு உங்க பிளானோட ஸ்டார்ட் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். இப்போ பேக் வந்துருங்க. பிளான்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ்லேருந்து வெளிய வந்துருங்க. இப்போ அக்கவுண்ட்ட டேப் பண்ணுங்க. ரீஸ்டோர் டேட்டாவ டேப் பண்ணுங்க. இன்கேஸ் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்றீங்கன்னா, நீங்க டேட்டா இங்க ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ரீஸ்டோர் யுவர் டேட்டாலேருந்து பேக் வந்துருங்க. அக்கவுண்ட்லேருந்து பேக் வந்துருங்க. இப்போ பாட்டம்ல ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா, கிரீன் கலர் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் ஐகானோட நம்பர் உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ஆப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தா, இந்த சப்போர்ட் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சப்போர்ட் டீம்ல இருந்து கால் பண்ணுவாங்க.